அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயம் இன்றைக்கு குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பின் சார்பாக 44 நாடுகளிலே இருந்து காசாவை நோக்கி வர்றான். சின்ன சின்ன போட்டுகள்லாம் தயார் பண்ணிட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளை தங்களால் இயன்றதை ஏற்றிக்கொண்டு அங்கே சென்றால் இஸ்ரேலிய ராணுவத்தால் தங்களுடைய உயிர்களுக்கு நிச்சயம் பாதிப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கூட ஈமான் கொள்ளாத மக்கள் கூட அந்த மக்களுடைய பசியை போக்க வேண்டும், துன்பத்தை போக்க வேண்டும் என்பதற்காக பல நூற்றுக்கணக்கான படகுகளை பல ஆயிரம் பேர் தன்னார்வலர்கள் காசாவை நோக்கி படையெடுத்திருக்கிற சந்தர்ப்பத்திலே அனைத்து வளமும் பொருளாதார தன்னிறைவும் பெற்றிருக்கிற இஸ்லாமிய உம்மத்தினுடைய தலைவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் தங்களை போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிந்த பச்சிளம் குழந்தைகள், பெண்களும் முதியவர்களும் பட்டினியால், செயற்கை பட்டினியால் நித்தம் நித்தம் இறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த விதமான முன்னெடுப்பும் இல்லை. இந்த சமுதாயத்தை கொழுத்து செழித்து செல்வத்தால் எதை சாப்பிடுறது எதை விடுறது எதுவுமே தெரியாமல் கொழுத்து திரிகிற இந்த உம்மத்தினுடைய மனசாட்சி இந்த பட்டினி சாவுகளை பார்த்து எந்த விதமான சஞ்சலப்பும் இல்லாமல் சௌகரியமாக வாழ்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். எப்படி உலகத்தில் ஒரு காசாவோ அப்படி ஒவ்வொரு ஊர்களிலும் தேவையுடைய மக்கள் இருக்கிறார். அவர்களுக்கான கேள்வி கணக்கு இருக்குது. அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சில மனிதர்களை அழைத்து கேட்பானாம், உங்களிடத்திலே உணவு வேண்டி நான் வந்தேனே, எனக்கு நீங்கள் உணவளித்தீர்களா? இறைவா, நீயே எங்களுக்கு உணவை தருபவன், நீ எப்படி எங்களிடத்திலே உணவை கேட்பாய்? உன்னிடத்திலே ஒரு அடியான், ஒரு மிஸ்கின், ஒரு முஸ்லீம், ஒரு மனிதன் உணவுடைய தேவைக்கான வந்தானே, அவனுக்கு நீ உணவை கொடுத்திருந்தால் எனக்கு கொடுத்ததாக நான் எடுத்திருப்பேனே. இல்லையே, அண்டை வீட்டான் பசியோடு இருக்கிற பொழுது, அந்த ஈமானே பொய்யான ஈமான் என்று சொல்லுகிற பொழுது நித்தம் நித்தம் மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்களே. இதை பார்க்கிற நாம் அனைவரும் இதற்கு சாட்சிகள். அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும்.